நண்பர்களே வணங்க. வீடியோ பதில் எதை பற்றி பார்க்குறோம்னா மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 575 ஜெய்சன் பேலரோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுங்க ஒரே ஃபீல்டு 100 கட்டு வரும். அதுக்குள்ளே லோட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வைக்கபுல் சுற்றுறது வீடியோ எடுத்துங்க, ஆனால் அது அப்லோடு பண்ணல. நீங்கள் கொஞ்சம் எல்லாம் ஒர்க்கு அதிகம், அதனால் பண்ணல. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வர முடியும். ரெகுலராக வீடியோ வருங்க உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்றி இருக்குதுன்னு. பாருங்கள் ஓடிட்டு இருக்கிறது வந்து நம்ம முருகனை தாங்க ஓடிட்டு இருக்கிறேன். அப்படி உழவு அதெல்லாம் அதிகம் இல்லைங்க, உழவுலாம் முடிஞ்சுது. பேலர் கிடாய்க்கிறதுனால எடுத்து வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜல்லிக்கட்டு காலம் இருக்க பாருங்கள். வண்டி வந்து 47 HP. அதுக்குள்ள கட்டு லோட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன கோளாறு ஆயிடுச்சுங்க. வண்டி ஓடிட்டு இருக்கிற ஆர்பிஎம்னாங்க ஹை ஃபஸ்ட்டு 14 RPM. நீங்கள் எந்த ஆர்பிஎம்மில் நீங்கள் மகேந்திரா டிராக்டர் வச்சுக்கிறீங்க, நீங்கள் பேனர் மாதிரி எந்த கியரில் பேட்டர்னில் ஓட்டுவீங்க, என்ன ஆர்பிஎம் ஸ்பீடில் ஓட்டுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிங்க பேலரில் எந்த கம்பெனி பரவாயில்ல. இப்போ புதியெல்லாம் நிறைய கம்பெனி வந்துருச்சுங்க. ஜெய்சனு, கோமதி, கர்த்தார் HD ப்ரோ, அப்புறம் பாரத்து, அப்புறம் மகேந்திரா கம்பெனியாக இருக்குது. நிறையா வந்துருச்சுங்க பேலரு. அதில் அப்புறம் அம்பாள், உங்களுக்கு எந்த பேலரு எடுத்தால் எந்த பரவாயில்ல இந்த ஃபீல்டுக்கு. அதேமாதிரிங்க வைக்கோல் ஓட்டுறதுக்கு எந்த பேலரு சூட் ஆகும். அதிகம் என்னன்றாங்கன்னா அந்த புதுசாக வந்து இந்த பாரத் பேலரும் HD ப்ரோவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்றாங்க. அதை பற்றி நீங்கள் கீழே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லலாம் நீங்கள் கமெண்டில். இது என்ன ஒரு ட்ராபேக்னா, இந்த கட்டர்பார் அறுத்துட்டு போன தாரையில் கொஞ்சம் எடுக்க மாட்டேங்குதுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை அதிகம். மற்றபடி நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி தாங்க ஓடிட்டு இருக்குது எப்பயுமே. வண்டி லோட் ஆயிடுச்சு. சும்மா அப்படி போய்ட்டு ஒரு சுற்று வந்தேன்னா டக்குனு லோட் ஆகிருக்குதுங்க. ஏன்னா தட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்க, வைக்கபுல்லோட கொஞ்சம் தட்டு கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால் கட்டு சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்குதா என்னன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு பேரலுக்கு ஏற்ற மாதிரி கட்டு பெருசாக விழுவுங்க, சின்னதாக விழுவும். அதே மாதிரி பேனர்லேயே இது கட்டு டைட்டாக கட்டுறது இருக்குது.
லூஸாக கட்டுறதும் இருக்குது. அதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் கமெண்டில், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை இருக்கும் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் வீடியோ கிளியராக தெரியுதுன்னு தெரில. கட்டு இது வரைக்கும் சுற்றி இருக்கிற கட்டு வந்துங்க 112 கட்டு கட்டியிருக்குதுங்க. 112 கட்டியிருக்குது. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு சுற்று தான் வரும். இதே பேனர் இல்லைங்க. கள்ளக்குடி சுற்றலாம், தட்டு சுற்றலாம், வைக்கோல் சுற்றலாம், நரிப்பயிர், அப்புறம் அதே மாதிரி மக்காச்சோளம் அறுத்தது, ஆர்எஸில் அறுத்தது அப்படியே சுற்றலாங்க. அதை அறுத்தது சுற்றலாம். அதே மாதிரி அடித்து போட்டு தான் நம்ம வேணும்னா சுற்றிக்கலாங்க. அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வண்டி கட்டு ஓட சொன்னால் வீலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அவ்வளோதாங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். கடைசி சுற்றுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.